இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப்பா பிளான் பண்ணி எங்க வந்திருக்கோம்னா, ஆனைவாரி முட்டல் அருவிக்கு தான் வந்திருக்கோம். இந்த அருவி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல இந்த அருவி அமைஞ்சிருக்குங்க. இந்த அருவிக்கு உள்ள போக ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டா ரூ. 20 சார்ஜ் பண்றாங்க. பைக்ல வந்தா பைக்குக்கு ரூ. 20, கார்ல வந்தா காருக்கு ரூ. 40 சார்ஜ் பண்றாங்க. நாங்க என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போகும்போது லைட்டா வந்து மழை துளி வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்லாம் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா எனக்கு வந்து இந்த என்ன இடி அடிச்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, நான் குளிச்சே ஆகணும் அந்த அருவின்னு சொல்லிட்டு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். போற வழியில பார்த்தீங்கன்னா, இடையில இந்த மாதிரி குட்டி குட்டியான அழகான பிளேசஸ்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என் ஃபோன்ல எடுக்கல, என் ஃப்ரெண்டோட ஃபோன்ல எடுக்கிறோம். ஏன்னா அவன் ஃபோன் வந்து ரொம்ப கிளியரன்ஸாக இருந்துச்சு. அவன் கூகுள் பிக்சல் ஃபோன் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் கேமராவும் ஹேண்டில் பண்ணுறான். இடையில பார்த்தீங்கன்னா இடையில நம்ம ஒரிஜினல் வாய்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதுதான் நல்லாயிருக்கும், கேளுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆனைவாரி முட்டல் அருவிக்கு வந்துட்டோம். இந்த அருவிக்கு வரதுக்கு நம்ம பல தடைகள் தாண்டி தான் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம வரப்பெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும். நமக்கு ஒரு தடையும் அதெல்லாம் எனக்கு கண்டுக்கூடாது. இங்கிருந்து நம்ம இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம கேமராமேன் யார் இருக்காருன்னா, நம்ம கேமரோன் கிரீன் இருக்காரு. ஜேம்ஸ் கேமரோனா சரி, ஏதோ ஒன்று கண்ணதாசனோ கவிதாசனோ அது நமக்கு தேவையில்லை. வாங்க இங்கிருந்து இந்த பயணத்தை தொடங்கலாம். அங்கிருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டு வந்துட்டு முன்னாடி போடா, உன்னை நான் வேறு லெவலில் காட்டுறேன் அப்படின்றான். சரி ஏதோ ஒரு லெவலில் காட்டுன்னு சொல்லிட்டு நானும் நடந்து போயிட்டேன். ஜாலி அருவி வந்துச்சு, வாடா குளிக்கலாம், நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. நான் வீடியோவில் பார்க்குறப்ப வேற மாதிரி இருந்துச்சு, இப்போடா வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டுகிட்ட. ஒழுங்காக சொல்லிடு, நீ தான் என்னை கூட்டு வந்த, அருவியை காட்டுறியா இல்லை அப்படின்னு எனக்கு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டான். மச்சான் உண்மையிலும் பார்த்தேன்டா, வீடியோவில் பார்க்குறப்ப வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்குன்னு சொன்னான். சரி வா, உனக்கு வந்த வரை லாபம், வேற வேற ஆங்கிள் எடுத்துறேன், இதையாவது பார்த்து குளிச்சுட்டு போகலாம் அப்படின்றான். நான் அங்கே போய் பார்த்தா உண்மையிலும் மச்சான் நானும் ஏமாந்துட்டேன்டா, வேற அருவியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணாட்ட கேட்டோம். தம்பி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாட்டு தான்ப்பா, அருவி வந்து முன்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாட்டு பார்க்கறதுக்கு சும்மா அழகாக இருந்துச்சு. மழை வேறு துளிச்சிட்டு இருந்துச்சா, நமக்கு ஒரு குளிர் ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி வா முன்னாடி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு இந்த கேமராலாம் எடுத்து கொடுக்குறேன், இதுக்கு பாரு எவ்வளோ லைக் வரப்போகுது அப்படின்றான். லைக் தானே வந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் உண்மையை சொல்ல அந்த இடம்லாம் சும்மா அழகாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சுங்க. இப்போ பாருங்களேன் ஒரு ஆங்கிள் காட்டுறான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்னென்னமோ ஏதோ சினிமேட்டிக் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான் நம்மளை வச்சு. இங்கே நிறைய போர்டுலாம் போட்டிருப்பாங்க, இதுபடி தான் நம்ம நடந்துக்கணுமாமா. நம்ம அப்படியே வந்து இப்போ பாடுறா உன வேற லெவல் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல அப்படிதான் காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் வேக வேகமாக அருவி பார்த்த ஒரு சந்தோஷத்தில் குளிக்கலாம்னு நடந்து போயிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லிப் ஆரம்பிச்சிச்சு. அவன் மேலேருந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ பல்லு வலி இங்கேருந்து சொருளடி மாப்பிள்ள அப்படின்றான். அங்கே ஆழமேல சொருள் அடிச்சு என் பல்லு பொருளாம் உடையிறதுக்கா? நம்மலாம் ஏற்கனவே 90s கிட்ஸு, யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, இதில் வேற பல்லு பொருளாம் உடஞ்சா யாரா தருவாங்கன்னு சொல்லிட்டு நாம ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ போ மாப்பிள்ள, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றான். நீ இருப்ப மாப்பிள்ள, நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக குளிக்கலாம்னு போயிட்டேங்க. ஒரே குளிராக தான் இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி தான் எனக்கு மனசு மாறிச்சுன்னே தெரியலைங்க. தண்ணி விட்டு வெளியே வரதுக்கு எனக்கு மனசே இல்லைன்னா பார்த்துங்களேன். நான் பாட்டுக்கு ஜாலியாக குளிச்சுட்டே இருந்தேங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் குளிக்கிறதுக்கு அலோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசில் அடிப்பாங்க. அந்த விசில் அடிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே வந்துடணும். அது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து மாற்றி விட்டே இருப்பாங்க. ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்க சொன்னால் ஒரு அண்ணன் குறுக்கில் வந்துட்டாரு. சரி என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள் டைம் லாஸ்லாம் போட்டு வச்சிருக்கான். ஏதோ பண்ணியிருக்கான், அவனுக்கு தெரிஞ்சு வித்தெல்லாம் காட்டியிருக்கான். சரி ஏதோ காட்டுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக மேலே ஏறி வந்தாங்க. மாப்பிள்ள நீ போய் குளிக்கிறியா அப்படின்னு கேட்டால், ஐயோ அந்த மாதிரி கெட்ட விளக்கலாம் எனக்கு அப்படின்றானுங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லாம் கப்புள்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நான் சொன்னேன் மாப்பிள்ள இங்கே பார்த்தியா எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளாம் எப்போ அந்த மாதிரி கப்புள்ஸாக போகிறது ஃபேமிலியாக போகிறதுன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் அமையிறப்ப அமையும் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துட்டு எல்லாம் ஜாலியாக வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டுலாம் போயிட்டு உள்ளே போயிட்டு இருந்தாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஃபிகர்லாம் வந்தால் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம அங்கே ஒரு அண்ணா பார்த்தா, அவர் இருந்துக்கிட்டு ஆமாப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பயுமே கெத்து அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் அப்படியே ஒரு வழியாக பார்க்குக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாரு மச்சான் மயிலடா அது குயில் அப்படின்றான். அது மயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மரங்கொத்தி பறவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மரங்கொத்தி பறவை பார்த்துட்டு இருந்தால் அந்த பக்கம் பார்த்து ஏதோ மரத்தில் கிரிக்கிறாங்க. அங்கே வந்து பாடுறான்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸுங்க, நிறைய பேர் வந்து மரத்தில் கிரிக்கி வச்சிருக்காங்க. சரி நமக்கும் ஆசை தான் அந்த மாதிரி பேர் எழுதுன்னு சொல்லிட்டு, நமக்கு யார் இருக்கா ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் இந்த யானை கும்கி யானையாக இருக்குமோ, கும்கி யானையோட அம்மா தான் இதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம அடக்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் அடக்கி பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அடக்க சொன்னால் முட்டி முட்டி பார்க்குறேன், எனக்கு கொம்பு முளைக்க போகுது அப்படின்னா, ஆமாண்டா இந்த மாதிரி எனக்கு கொம்பு முளைச்சா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அமைதியான பிளேஸ் மட்டும் கிடையாதுங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு. பூச்செடியாக இருக்கட்டும், அந்த பிளேஸே வந்து அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம வாயில் பேசுறதை விட சினிமேட்டிக் மியூசிக்கோட நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மியூசிக் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள்.
கோவில் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய கேம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. அவங்களும் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. நானும் இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு, டேய் எனக்கு இந்த தூரி ஆடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன மாப்பிள்ள உனக்கு இல்லாததா நீயும் போய் ஆடு அப்படின்றாங்க. அங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் கப்புள்ஸாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா குழந்தைங்களாம் ஜாலியாக ஏற முடியாமல் ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைங்கள பார்க்குறப்ப நானும் குழந்தையா மாட்டேங்க. நானே ஏறி ஜாலியாக தூரி ஆடிட்டு இருந்தேன். மாப்பிள்ள நானும் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நாள் ஆடிட்டு இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா ராட்டன் தூரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் சுத்தாதுன்னு கேட்டால், இது வந்து பண்டிகை டைம்ட்டா வந்து சுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து ஒரு ஊரே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார் கேம்ஸாக இருக்கட்டும், சின்ன ராட்டன் தூரி, அதெல்லாம் பார்க்கறதுக்கு சும்மா ஜாலியாக இருந்துச்சுங்க. நானும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டுலாம் விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கேமராலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சுற்றி சுற்றி எடுத்துருக்கானா பார்த்தீங்களா? இவன் ஒருவேளை உண்மையாலுமே அவன் ஜேம்ஸ் கேமரோன்னு தான் இருப்பானோ. நான் ஏதோ கேமரோன் க்ரீனோ ஏதோ ஒன்றுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மியூசிக்கோட பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பேசுகிறத விட மியூசிக்கோட இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ளேஸ் தாங்க இது. இதுக்கு மேலே நான் பேசினா நல்லா இருக்காது. நீங்கள் மியூசிக்கோடயே வந்து இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரிஜினல் வாய்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கேளுங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். இங்கே பட்டர்ஃப்ளை ஏரியாலாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் பட்டர்ஃப்ளைலாம் காணோம். நம்ம போன சீசன் இல்லை போல். நானும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேங்க குழந்தையாவே. சொல்லுங்க, இப்ப இந்த தருணத்துல நீங்க எப்படி உணர்றீங்க? இல்லை நான் இந்த போட்டே வந்து எப்படின்னா இடையில கேப் இருக்கும், இதுக்குள்ள காலை விட்டு இப்படி தள்ளிட்டு போவான்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி பரவல் பண்றது எனக்கு தெரியாது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த மாதிரி யோசிக்கிற நீங்க மட்டுமா தான் இருக்கும். என்ன பண்றது, இறைவன் எனக்கு கொஞ்சம் நிறைய அறிவு கொடுத்துட்டாரு. கிட்னி இல்லப்பா, அறிவு நிறைய கிட்னி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுது உங்களுக்கு? என்ன தோணுது? அதான் ஒன்று நான் கேட்குறேன், என்ன தோணுது? அமைதியான ஒரு மனநிலை, சந்தோஷம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படி உதைக்காரா அறாது காட்டுகளை கை வருது. அப்படியே நின்றுடுறான், அப்படியே அதை போயிடுறான். அதுக்கு வந்து டேய் காத்துறீரா, தள்ளுதுடா அந்த பக்கம், இந்த பக்கம் தள்ளுதுடா. யாருக்கு இப்ப பாடி ஆண்டி தள்ளுறா. இது பாரு, இப்படிதான் புடிச்சுக்கிறேன். வளையுது. நான் முன்னுக்குள்ள விடுறாங்க. இவன் யாருக்கும் இவன் கேமரன் கிரீன்ன்றான். சேர்த்துருக்கதான் மாடிக்கு போய் இப்ப திருப்பா. தெரியுதா? இந்த தருணத்துல நீங்க யாரை மிஸ் பண்றீங்க? நான் தானே உனக்கு கேட்கணும். குறா வீடியோ நீங்க எடுக்கக்கூடாது, நான் தான் எடுக்கணும். நான் சொல்லவே இல்லை. இந்த தருணத்துல நீங்க யாரை மிஸ் பண்றீங்க? உண்மையை சொல்லுமோ போய் சொல்லுவோம்? உண்மையதான் சொல்லணும். சொன்னா எல்லாம் பாத்துருவாங்களே. பார்த்துட்டு போறாங்க. என்ன யாரு பார்த்தா என்ன? நம்ம மனசுல இருக்கிற உங்க பாரத்தெல்லாம் கொட்டி தீருங்க. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற யாரும் இல்லை. இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு உண்மையா தான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் லவ் செட் ஆகல. லவ்வர்லாம் இல்ல. அவரே இல்ல. அது ஓகே. ஆனா இருந்தாலும் நீங்க இப்ப இதை மிஸ் பண்ணல. மாப்ள மறுபடியும் நேரா போதும். அப்படி திருப்பு. இப்படிதான். அவன் போயிருந்த நேரா ரிவர்ஸ்ல போட்டா போகல. ரேஸ்ல போடு சார். நம்ம மூளைக்கு பாத்தியா இல்லையா? இந்த ஒரு போட்டு கூட என்னால ஹேண்டில் பண்ண முடியல. தெரியாம போச்சு. எப்படா பேக்ல திருப்புறது? ஃப்ரண்ட்ல ரிவர்ஸ் கியர் இருக்குங்க. அதுக்கு ரிவர்ஸ் கீர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஃப்ரண்ட் கீர் இருக்கு. குறைவான கட்டணத்துல நிறைவான விஷயமா இருக்கணும் அப்படின்னா இங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஓகே, நல்லது. ஆனா என்ன சொல்றதுன்னா, எப்படி உங்களுக்குள்ள இந்த அறிவு பேக்ல போகணும் எப்படி கண்டுபிடிச்சிங்க?
போத்திருப்படுத்தா என்ன பழத்திட்டு போறதா என்ன எல்லாம் ஒண்ணுதான். விவசாயம் முன்னாடி எடுத்துறோம் முன்னாடி போவோம், பின்னாடி எடுத்துறோம் பின்னாடி போவோம். ஏப்பா இதெல்லாம் வந்து இதெல்லாம் பழமொழியா இதெல்லாம்? எங்க சித்தப்பா சொன்னதுங்க அதெல்லாம். சித்தப்பா சொன்னதா? சரி ரைட்டு. நீங்க இந்த பக்கம் அந்த மாதிரி தான். ஏப்பா எங்கடா போயிட்டு இது எப்பறம் பின்னாடி திருப்புறது? இந்த மாதிரி இடத்துலலாம் வருவோனான்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் பாருங்க இவனோட வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க ஹாய் அதெல்லாம் கால் அடிக்கிறாடா. அடாடாடா இவனை ஒரு போட்டை ஓட்ட சொன்னதுக்கு ஏதோ முன் அனுபவம் இருக்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வரமே ஏற்கனவே போயிருக்கான்னு சொல்லிட்டு இவன் கூட வந்தா இவனுக்கே ஒன்றும் தெரில. முன்னாடி அழுத்துறான் பின்னாடி அழுத்துறான், கொண்டு போய் செவுத்துல சொருவ பார்க்குறான். இவன் பின்னாடி போட்டிருக்கான், முன்னாடி போடுறான், பின்னாடி போட்டு முன்னாடி வரலாம். பார்த்தீங்களா? இதுதான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காங்களே ஒருத்தர் இருப்பான். என்ன பண்ணுறதுக்கு பாருங்க, போட்டு முன்னாடியும் போக மாட்டேங்குது பின்னாடியும் போக மாட்டேங்குது. எங்கள் காற்று கூட எங்களுக்கு சரி பண்ணுது, எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது எல்லாமே. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. ஆனால் வந்து ஆமாம் கால் வலிக்குது, ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லணும்னா 50 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான பிளேஸ் இது. இந்த இடம் சும்மா ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வந்து பாருங்கள். இந்த ஆத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெடல் பண்ணி போட்லாம் போனது கிடையாது. ஆனால் ஏற்காட்டில் வந்து என் ஃப்ரெண்டு போயிருக்கான். ஆனால் அங்கே எவ்வளோ கொடுப்பாங்கன்றது நீ அவங்ககிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் பாருங்க. சொல்கிறேன் 150 ரூபா 200 ரூபா ஆகும். இங்கே ஒரு ஆளுக்கு 50 ரூபா அவ்வளோதான் ஆகும். எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது. போட்டிங் விலை கம்மி. அப்புறம் ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 20 ரூபா, பைக் 20 ரூபா. வெளியே சாப்பாடு கடையில் மீன் இந்த பலகாரம் அந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்குது. உள்ளே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது பார்க்கு. சுற்றுலாவில் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு அசுத்தமும் இல்லை, பேப்பரு பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஓட்டிட்டு பார்க்குறப்போ சும்மா பட்டாசாக இருக்குது. பின்னாடி இதெல்லாம் கால் இதாகுதுடா, பின்னாடி இதெல்லாம் வேகமாக போகுது. நல்லா சுற்றி எல்லாத்தையும் காட்டிக்க. எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இப்போ வந்து திரும்ப ஃபஸ்ட்டுலேருந்து பேசு. ஆமாங்க, இவர் வந்து நம்ம சேனலோட ஹீரோ வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு தப்பாக பண்ணி வச்சிட்டாங்க. இதோட இது 2ஆவது டைமா 3ஆவது டைமா? 3 டைம் பண்ணிட்டேன். 3ஆவது டைம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, அதெல்லாம் அப்படி காட்டுங்க அவங்களுக்கு. அதெல்லாம் எல்லாமே காமிச்சாச்சு, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ இந்த இடம் வந்து ஃபேமிலிக்கு எல்லாம் செட் ஆகும் தானே? ஃபேமிலிக்கு ஜாலியாக ஃப்ரெண்டோட எல்லாமே நல்லா செட் ஆகும். நீங்கள் இந்த இடத்துக்கு வரப்போ இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து இந்த இடத்துல போட வேணாம். அனுமதி இல்லை, இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்தால் அது போட வேணாம். அது நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயோ இல்லை பேக்லேயோ இதுலேயோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடத்துல நல்லா ஃபீல் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் லோ பட்ஜெட் சேலத்தில் இருந்துட்டோ இல்லை சேலத்தில் வந்துட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செலவும் கம்மி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் வந்து அருவியில் குளிக்காமல் வந்தீங்க? கட் பண்ணிட்டியா? இல்லை கட் பண்ணல, சொல்லுங்கள். அது வந்து கோல்டுங்க, எனக்கு சளி பிடித்ததன் காரணமாக. நீங்களும் ஏன்டா வர்றீங்க? உங்களது ஏண்டா நீங்களும் ஏன் வர்றீங்க? நான் குளிக்கல, அதனால வந்து இல்லை நான் மீதி வீடியோ நான் ஒன்றதானே எடுத்தேன் இருமாடு. இல்லை அதான் சொல்கிறேன், எல்லா இடத்துக்கும் வந்தீங்க, வேறு குளிக்க வராமல் போயிட்டீங்க. அதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கு எனக்கு. ஜிபி முத்து மாதிரி இடத்துல பேசிடுவேன். வேணா கொஞ்சம் அவன் 18+ பேசிடுவான், அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நன்றி 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 நன்றி. இது எங்க சொல்லுடா. உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கேமரூன் கிரீன், உங்கள் கார்த்திக். ஆமாங்க, இவன் தாங்க அந்த கார்த்திக். இவனே தான் அந்த கார்த்திக். அவன் ஒத்துக்கிட்டான். என் பேரு கார்த்திக் தாங்க. அதான் இவன் பேரு கார்த்திக், இவன் தான் இது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லவர்ஸ் இருக்கவங்க லவர்ஸோட கூட்டம், சரி லவர்ஸ் இல்லை, லவர் இருக்கவங்க லவர் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கான்செப்டே வேணாம். நம்ம கேமரூன் கிரீனுக்கு வந்து லவர்ஸ்னாவே ஆகாது, அதனால அவன் வேணான்றான். நான் என்னங்க தப்பாக எதுவும் சொல்ல, எல்லாம் லவர்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இடையில குறுக்க பேசுறதுனால ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே நீட்டாக தான் அந்த இடம் இருக்குது, எந்த ஒரு குறையும் கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள், வந்து
பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வர செலவு எல்லாமே நானே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேஸ் நீங்கள் யாருமே வந்து சொல்ல முடியாது இந்த இடம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. இடையில குறுக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இவன் தாங்க, இவருக்கு இதுதான் வேலை. அந்த மாதிரி தான் இவன் நம்ம இடையில நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது மட்டும் தான் அவனுக்கு வேலை. இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னு கேளுங்க, 2-3 வீடியோ எடுத்து வேறு அது ஏதோ பேன் வீடியோவோ ஏதோ கான் வீடியோவோ போட்டு விட்டேன். வாய்ஸ் கேட்காம போயிடுச்சு. அப்புறம் திரும்ப அங்கே ரீஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் ஒரு கலாட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் நம்ம கூட தெரியும் கேமரான் க்ரீனுக்கு தான் வீடியோ எடுக்கிறதுலாம் தெரியும். நம்ம வேலை நான் உள்ள வந்து ஆக்டிங் கூட பேசுகிறது மட்டும் நம்ம வேலை. அப்போ கேட்பேன் என்ன மயிர்கடா இப்போ இருக்கிறேன்னு கேட்பீங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டு, அதை கட் பண்ணிடுங்க. அதோட வேறு என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும். வந்து போயிட்டு இருக்கோம், அதை நாங்கள் ரிவர்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பாருங்கள். இதே மாதிரி வாழ்க்கையில் ரிவர்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். பாருங்க, வாழ்க்கையில் ரிவர்ஸ் போகலான்னு சொல்கிறான். எதுக்கு சொல்கிறான்னா, ஸ்கூல் அவனுக்கு வந்து எப்பயுமே வந்து ஸ்கூலில் இருக்கிறது தான் வேணுன்றான். ஏன்னா ஸ்கூலில் ஒரு பிள்ளைய வந்து உயிருக்கு லவ் பண்ணா பாருங்க, அந்த கதையெல்லாம் எடுத்து விட்டேன்னு வச்சுங்களேன் போயிட்டே இருக்குங்க. என்ன பண்ணா தெரியுமா, ஞாபகம் வருதே ஒரு டைம் ஒரு பொண்ணுக்காக பஸ்ஸில் போய் விழுந்து சாவ தெரிஞ்சான். அதெல்லாம் ஒரு காலங்க, என்ன பண்ணுறது. அதெல்லாம் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதான் சின்ன பையனாகவே இருந்துருக்கலாம். இப்போ நிறைய பிரச்சனை தான் இருக்குது. பிரச்சனை புலம்பிட்டு இருந்தால் அது ஏன் நான் உங்களை சந்தோஷமாக இருக்கதான் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறது நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து இடிச்சுட்டு போகிறாங்கடா டே ஒரு திருப்பா ரிவர்ஸில் திரும்ப நமக்கு வந்து அதெல்லாம் நம்ம தேவையில்லாத வேலை. பாருங்க, ஒரு போட் ஓட தெரில, ஒன்றும் ஓட தெரில. இதை கேட்டால் கேமரூன் க்ரீன் வந்து வெள்ளைக்கார பேர்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவனை வச்சுட்டு நான் பண்ணுற பாடு இருக்கேன். ஐயோ பாப்பா ஏதோ கேட்டால் வந்து பெரிய டைட்டானிக்கே ஓட்டணுன்றான் நம்ம கிட்ட. மாப்பிள்ள போக மாட்டேங்குது, பின்னாடியே நல்லா போகுது, முன்னாடி போக மாட்டேங்குது. எங்கள் போட்டு பிரச்சனையா இல்லை நாங்கள் பிரச்சனையான்னு தெரில. சரி ஓகே, நாங்கள் ஒரு வழியாக போயிட்டு போய் சேர்றோம். சரி போய் சேரல, டைம் முடிய போகுது. ஏன்னா 30 நிமிஷம் தான் வந்து ஒரு போட்டுக்கு வந்து டைமிங் கொடுக்குறாங்க. அதனால் இப்போ வந்து 50 ரூபாய்க்கு. ஆனால் ஒர்த்து தான். ஆனால் இவெல்லாம் வந்து ஏற்காடு போயிடலாமா. ஏற்காடில் வந்து ஒரு இந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களாமா. ஆனால் இங்கே 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு தெரில. ஆனால் வந்து ஒர்த்து 50 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்தான பிளேஸ். இங்கே மொத்தமாக 70 ரூபா இங்கே உள்ளே வந்து உள்ளே போகிறதுக்கு. அதாவது என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா, 50 ரூபா வந்து போட்டுக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான். சாப்பிட்லாம், ஜாலியாக தூங்கலாம், பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்க, டைம் முடிஞ்சிச்சு. டாட்டா பாபாய். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து நான் பார்க்கலாம். அதிலிருந்து சரி பார்த்து பாட்டெலாம் அப்படி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேருந்து நான் வாய் கொள்ளாருது. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். இல்லை, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேருந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதிலிருந்து இது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் எங்கே போயிட்டே இருக்க, டைம் முடிஞ்சா. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டைம் முடிஞ்சிச்சு. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிரசாந்த். இவன் நம்ம கேமராமேன் இப்போ இல்லை, அவர் வந்து உங்கள் கேமராமேன் க்ரீன். டாட்டா பாபாய்.